என் பேர் ஆனந்த்குமார். இப்போது ரீசெண்டாக நடந்த இன்லைன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் 2 கோல்டு ஒரு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ 1000 மீட்டர்ஸில் ஒரு கோல்டு, 500 மீட்டர்ஸில் பிரான்ஸ் அண்ட் கடைசியாக மேரத்தான் ரேஸில் இன்னொரு கோல்டு வின் பண்ணியிருந்தேன் இந்தியாவுக்காக. ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த வருஷம் தான் சீனியரில் ஃபஸ்ட் மெடல், அந்த 500 மீட்டர்ஸில் பிரான்ஸ் வந்து ஃபஸ்ட் மெடல் அடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு அடித்தேன். அப்புறம் ரிலேயில் வந்து 6th ஃபினிஷ் பண்ணோம். அப்புறம் ரோடில் என்னோட இன்னொரு ரேஸ் இருந்துச்சு 15,000 மீட்டர்ஸ் எலிமினேஷன், அதில் 6th ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். கடைசி ரேஸ் மேரத்தானில் கோல்டு வின் பண்ணியிருந்தேன் திருப்பி. உங்களுக்கு அங்கே ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததா? அதுவும் நாடு விட்டு நாடு போயிருக்கீங்க, சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? சாப்பாடு ப்ராக்டிஸ் வந்து அங்கே ரேஸுக்கு 2 நாள் முன்னாடி தான் போனோம். கொஞ்சம் கம்மி ப்ராக்டிஸ் தான் கிடச்சிது. சாப்பாடு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் காம்படிஷன் ஆர்கனைசேஷன், வென்யூ, அந்த ஊர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது என்ன மாதிரி டோர்னமெண்ட்? இது எவ்வளோ நாடுகள் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ பிளேயர் இதில் கலந்துக்கிட்டாங்க, இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் போனாங்க? ஸோ இந்தியாவிலேருந்து நாங்கள் மொத்தம் 19 ஸ்கேட்டர்ஸ் போயிருந்தோம் டீமு. அப்புறம் ஒரு கோச் கூட வந்திருந்தார். நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 50 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க காம்படிஷனில் ஓவரால். என்னோட 1000 மீட்டர்ஸ் காம்படிஷனில் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 ஸ்கேட்டர்ஸ் வந்துருப்பாங்க காம்படிஷனில். எவ்வளோ கேம்ஸ் இருக்குது? நீங்கள் இந்த கேம் எதுவும் செலக்ட் பண்ணுங்க. சின்ன வயசில் பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் போக போக நிறையா காம்படிஷன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண ஆரம்பித்தோன்னே எனக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது ஸ்போர்ட்டில். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா மெடல் வின் பண்ணுது. ஸோ அந்த ப்ரைட் மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக நான் நினச்சி பார்க்கல நான் அந்த மெடல் வின் பண்ணுவேன், கோல்டு வின் பண்ணுவேன்லாம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போவுமே அந்த சந்தோஷம் குறையலன்னு சொல்லுவேன். ஸ்கேட்டிங் ஸ்போர்ட் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில்? ஏன்னா இது ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டாக, இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸாகவே வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க ஸ்கேட்டிங். அதுலேயும் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்காக மெடல் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறை வீரர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ஸ்போர்ட் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில்? கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கேட்டிங் ரிங்ஸ் வந்துட்டுருக்கு. நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா 3-4 ஸ்கேட்டிங் ரிங்க் இருக்குது இப்போது. ஸோ நிறையா சின்ன பசங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ஸுமே ரொம்பவே ஜாஸ்தி சென்னையில். ஸோ ஐ திங்க் ஃப்யூச்சரில் வந்து இந்த வருஷமே நாங்கள் இந்தியா வந்து 5 மெடல்ஸ் வின் பண்ணியிருந்தோம். மெடல்ஸ் இன்க்ளூடட் 3 கோல்டு 2 பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம். ஸோ ஜூனியரில் ஒரு பையன் கோல்டு வின் பண்ணியிருந்தான், இன்னொரு பையன் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தான். ஸோ கண்டிப்பாக கம்மிங் இயர்ஸில் இந்தியா வந்து இன்னுமே நிறையா மெடல்ஸ் வின் பண்ணலாம் இந்த ஸ்போர்ட்டில். 1000 மீட்டர் ஸ்பீட் ரேசிங்கில் கொலம்பியா, இட்டாலி, சவுத் கொரியா போன்ற பெரிய பெரிய டீம், அவங்களுக்குலாம் பாரம்பரியம் ஸ்கேட்டிங் அப்படின்றது. இந்தியாவில் இப்போ தான் ஸ்கேட்டிங்னாவே ஒரு கேம் இருக்குன்றதே தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்குது. ஸோ அவங்களோட போட்டி போட்டது எப்படி இருந்துச்சு? அவங்களையும் பீட் பண்ணி நம்ம ஃபஸ்ட் டைம் போடியம் ஏறி இருக்கோம். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக நான் முதல்ல காம்படிஷனுக்கு போகும்போது வந்து டார்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு மெடல் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் தான் போயிருந்தேன். ஸோ முதல்ல பிரான்ஸ் வந்துச்சு. அப்போது லைக் அந்த பிரான்ஸுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த ரேஸ் வந்து 1000 வந்து என்னோடய மெயின் ரேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதில் அந்த அந்த ஊரோட ட்ராக்லேயுமே எனக்கு நல்லா ஸ்கேட்டிங் நல்லா பண்ண வந்துச்சு. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் அந்த ரேஸில். ஸோ அவங்களோட வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எங்களோட ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் எங்களோட டிஎன்ஆர்சி தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன்லேருந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்துமே ஸ்கேட்டர்ஸ்க்கு எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இப்போது மிம்ஸ்னு ஒரு ஸ்கீமில் இருக்கேன், மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமில் வந்து நான் இந்த காம்படிஷன் போயிட்டு வர்றது, என்னோடய ட்ரைனிங் எக்ஸ்பென்சஸ், எக்யூப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்டை பர்சியூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேமுக்கு தமிழகத்தில் இல்லை சென்னையில் அந்த மாதிரி இடத்துல பயிற்சி பண்ணுறதுக்கு ஏதாவது இடங்கள் இருக்கா, இல்லை அரசு ஏதாவது உருவாக்கி கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலாக ஜவஹர்லால் இண்டோர் நேரு ஸ்டேடியமில் வந்து ஒரு 200 மீட்டர் ஸ்கேட்டிங் ரிங்க் இருக்குது. இப்போ அந்த ட்ராக் வந்து புதுசாக கோட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நான் ரெகுலராக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். போதுமானதாக இருக்கா? உங்களோட நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன? இதுக்கு அடுத்த பெரிய டோர்னமெண்ட்னா அடுத்த வருஷம் திருப்பி இதே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் நடக்கும் பாரகுவேல. கவர்மெண்ட் ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? கோரிக்கை அப்படின்னு எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஸ்கேட்டிங்கை இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் இன்னும் நல்லா பண்ணுவோம்.
ஸோ எங்கள் ஸ்கேட்டிங்கில் வந்து இந்த மாதிரி ரோட் ரேசஸும் இருக்குது நிறையா. ஸோ இப்போது சென்னையில் வந்து ரோடில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேட்டிங்க்குன்னு தனியாக ஒரு இடம் எங்களுக்கு இல்லை. ஸோ ட்ராக்கில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ரோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோட் ரேசஸில் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எங்களால். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.